வணக்கம் அன்பு நண்பர்களே. பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் பக்கத்துல கைவிலங்கோடு இருக்கிற ஒரு கேலி சித்திரம் வெளியிட்டதுக்காக விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு. இந்த முடக்கத்துக்கு மத்திய அரசு தான் காரணம் அப்படிங்கக்கூடிய உறுதி செய்யப்படாத ஒரு தகவலும் வலம் வருது. விகடன் இதே நேரத்துல கருத்துரிமைக்காக எங்களோட பயணம் எப்பவுமே தொடரும் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க. விகடன் இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஊடக உலகத்துல அதிகமான பயனாளிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இணையதளத்துல மிக முக்கியமானது விகடன் இணையதளம். ஆனா ஒரு காலகட்டத்துல இந்த விகடன் தளத்தினுடைய ஆசிரியராக இருந்த பாலசுப்ரமணியம் ஒரு கேலி சித்திரத்துக்காக கைது செய்யப்பட்ட காட்சிகளே நடந்திருக்கு. அந்த வகையில பார்த்தா மாநில சுயாட்சி அப்படின்னு இன்னைக்கு வாய்களிய பேசக்கூடிய திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்துல கருத்துரிமையை காவு கொடுக்குறாங்க அப்படின்னு பேசப்படக்கூடிய மத்திய கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளுமே ஊடகங்களை நசுக்கிறதுல சம அளவிலான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற புள்ளிவரமும் உங்களுக்கு தெரிய வரும். 1987 ஆண்டுல ஒரு கார்ட்டூன், அதாவது கேலி சித்திரம் வெளியிட்டதுக்காக ஆனந்த விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் கைதே செய்யப்பட்டிருந்தார். அந்த நேரத்துல ஆட்சி கட்டில் இருந்தது எம்ஜிஆர் அவர்கள். அப்படி அந்த கேலி சித்திரம் என்னதான் வெளியிட்டு இருந்தாங்க, அந்த பிளாஷ்பேக்கை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். இன்னைக்கு வெளியிட்ட கேலி சித்திரம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏற்கனவே அமெரிக்காவில் இருந்த 106 இந்தியர்களை, அதாவது அவங்க சட்ட விதிமீறலா குடியேறி இருக்காங்கன்னு சொல்லி அவங்களை ரொம்ப மோசமா நடத்தி கைவிலங்கெல்லாம் போடப்பட்டு அவர்களை நாடு கடத்தினாங்க. அந்த சம்பவத்தை மோடி பிரதமர் அவர்கள் கண்டிக்கல அப்படிங்கிறத வெளிக்காட்டுற விதமா தான் கார்ட்டூன் அப்படி போட்டிருந்தாங்க. முந்தைய அதிமுக ஆட்சியில கூட கார்ட்டூனிஸ்ட் பாலா ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாரு, கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த கார்ட்டூன்ல நெல்லை ஆட்சியர் அலுவலகத்துல கந்துவட்டி கொடுமையால ஒரு குடும்பம் மிகப்பெரிய அளவுல தற்கொலை செய்து கொண்ட போது அன்றைக்கு இருந்த தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நெல்லை மாவட்டத்தினுடைய ஆட்சியரையும் அவர் கேலி சித்திரமா வெளியிட்டதுனால கைது செய்யப்பட்டிருந்தார். பொதுவாக இது மாதிரியான கேலி சித்திரங்கள், கருத்து சித்திரங்கள், இது எல்லாமே கேலி செய்யறதுக்காக இல்ல, மக்களை சிந்திக்க வைக்கிறதுக்காக, ஆட்சியாளர்கள் சிந்திக்கிறதுக்காக. இது இன்னைக்கு நேற்று இந்த மரபு இல்ல, நீண்ட நெடுங்காலமாவே இருக்கு. 1987 ஆண்டுல எம்ஜிஆர் ஆட்சி கட்டில இருந்தார். அன்னைக்கு வெளியிட்ட ஒரு கேலி சித்திரத்துக்காக அல்லது கருத்து சித்திரத்துக்காகத்தான் அன்றைக்கு இருந்த அங்க ஆனந்த விகடனுடைய அன்றைய ஆசிரியராக இருந்த பாலசுப்ரமணியம் கைது செய்யப்பட்டிருந்தார். அப்படி என்ன கேலி சித்திரம் அப்படின்னா, ஒரு பொதுக்கூட்ட மேடையில 2 பேர் வரிசையா அடுத்தடுத்து அமர்ந்திருக்காங்க. கீழே இருந்து மக்கள் பேசிக்கிறாங்க. மேடையில யார் எம்எல்ஏ யார் மந்திரி அப்படின்னு கேக்குறாங்க. அதோ அந்த பிட்பாக்கெட் மாதிரி இருக்காருல அவர் தான் எம்எல்ஏ, பக்கத்துல கொள்ளக்கார மாதிரி இருக்காருல அவர் தான் அமைச்சர் அப்படின்னு மக்கள் பேசுறதா ஒரு வசனம். ஆனா இது எந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றம், எந்த விஷயம் அப்படிங்கக்கூடிய எந்த விதமான புரிதலும் அதுல குறியீடும் கொடுக்கப்படல. படுலம் சுகுமாரன் அப்படிங்கக்கூடிய ஓவியர் அந்த ஓவியத்தை வரைஞ்சிருந்தார். இந்த நிலையில தான் தமிழக சட்டமன்றத்துல இந்த விஷயத்த அன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில இருந்த காங்கிரஸ் கட்சி ஒரு பிரச்சனையா எழுப்புனாங்க. அப்ப சட்டமன்றத்துல சபாநாயகரா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா PH பாண்டியன். இன்னைக்கு இருக்காரு மனோஜ் பாண்டியன், OPS அணியில எம்எல்ஏவா இருக்கார், அவருடைய தந்தையார். அந்த PH பாண்டியன் சபாநாயகருக்கு வானலாவன அதிகாரம் இருக்கு, இல்லைன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம், உடனடியா இதுக்கு ஆனந்த விகடனுடைய ஆசிரியர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல அவர் அறிவிப்பு செய்தார். ஆனா பாலசுப்ரமணியனை பொறுத்தவரை ஊடகங்களுக்கு இந்த சுதந்திரம் இருக்கு. ஊடகங்கள் யார வேணாலும் விமர்சனம் செய்யலாம். ஊடகங்கள் மக்கள் விரும்பக்கூடிய கருத்துக்களை, மக்கள் பேசு பொருளா இருக்கக்கூடிய கருத்துக்களை கற்பனை சித்திரமா, கேலி சித்திரமா, மக்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய விதமா வெளியிடலாம் அப்படிங்கக்கூடிய கொள்கை தெளிவோட இதுக்காக எந்த வருத்தமும் தெரிவிக்கல. இந்த நிலையில தான் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த விவகாரத்தை ஒரு பெரிய பிரச்சனையா பூராதாரமா எடுத்துக்கிட்டு அவருக்கு பாலசுப்ரமணியனை கைது செய்யறதுக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. அன்றைக்கு ஒட்டுமொத்த அதிமுக உறுப்பினர்களுடைய ஆதரவோட அவர் கைதும் செய்யப்பட்டார். சென்னையில இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில இருந்து 51 வயது அப்ப ஆகியிருந்த பாலசுப்ரமணியம் கைது செய்யப்பட்டு சென்னையில இருக்கக்கூடிய புழல் மத்திய சிறையில அவர் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் அதுக்கு பின்பு பெரிய அளவுல கொந்தளிப்பு வெடிக்குது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஊடக சமூகமும் எதிர்கட்சிகளும் ரொம்ப பெரிய அளவுல இதுக்கு பிரச்சனை பண்ணாங்க. ஒரு கட்டத்துல துக்ளக்கினுடைய ஆசிரியர் சோ ராமசாமியில இதை ரொம்ப காட்டமா விமர்சிச்சிருந்தாரு. சோ ராமசாமி விகடனுடைய ஒரு விழாவுல எம்ஜிஆர் அவர்களுடைய பெயர் ஒரு தடவையும் கருணாநிதி அவர்களுடைய பெயர் 2 தடவையும் இடம்பெற்றிருந்துச்சு. அதுலயே எம்ஜிஆருக்கு மன வருத்தம் இருந்துச்சு. சோ இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. இந்த நடவடிக்கையை எடுத்தது வேணா PH பாண்டியனா இருக்கலாம், சபாநாயகரா இருக்கலாம். ஆனா இது சபாநாயகர் PH பாண்டியன் தன்னிச்சையா எடுத்த முடிவில்லை. இதற்கு பின்னாடி எம்ஜிஆர் இருக்காரு அப்படின்னா பகிரங்கமா குற்றச்சாட்டுகள்லாம் வெடிச்சிருந்த காலகட்டம் அந்த காலகட்டம் தான். கடைசி வர வழியே இல்லாம பயங்கர எதிர்ப்புகள்லாம் ஏற்பட்டதை தொடர்ந்து பாலசுப்ரமணியம் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட பாலசுப்ரமணியத்தை அன்றைக்கு ஆங்கில இந்துல ஒரு மிகப்பெரிய கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. அந்த கார்ட்டூன்ல கம்பீரமா சிறை கதவுகளுக்கு வெளியில இருந்து பாலசுப்ரமணியம் வர்ற விதமா ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிருந்தாங்க. சிறையில இருந்து வெளியில வந்த பாலசுப்ரமணியம் அடக்கி வாசிக்கல, விகடனுடைய ஆசிரியரா அவர் அடுத்ததா நீதிமன்றத்துல இதை தொடர்ந்து ஒரு வழக்கு தொடர்ந்தார். இதற்காக எனக்கு இழப்பீட ₹1 தரணும் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார். ஆனா நீதிமன்றம் அவருக்கு 1000 ரூபாய் அபராதம் கொடுக்கறதுக்கு தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டிருந்தாங்க அந்த தீர்ப்புல.
அந்த 1000 ரூபாய் 2 500 ரூபாய் தாள்களா வழங்கப்பட்டுச்சு. அந்த தாள்களும் இந்து ஆங்கிலத்துல வந்து அந்த கார்ட்டூனும் அப்படியே ஒரு ஃபைல் செய்யப்பட்டு இன்றைக்கும் பிரேம் செய்யப்பட்ட ஒரு புகைப்படமா விகடனுடைய அலுவலகத்துக்குள்ள அந்த எம்டியினுடைய அறையில இன்னைக்கும் பொக்கிஷமா பாதுகாக்கப்படுது. சோ ஊடக சுதந்திரம் கருத்துரிமையை நசுக்கிறது அப்படிங்கிறது திராவிடம் தேசியம்னு எந்த எல்லைக்கோடுகளுக்கும் அப்பால நீண்ட காலமா இருந்துட்டு இருக்கு. விகடனை பொறுத்தவரை ஒரு எம்ஜிஆரினுடைய அரசு கிட்டத்தட்ட ஒரு வலுவான அதிமுக அரசு, எம்ஜிஆர் என்கிற ஒரு பெரிய ஒரு சக்தி, அந்த சக்தி இருக்கிற பொழுதே அவர்கள் பின்வாங்கவில்லை கருத்துக்கள்ல. அந்த மரபை சொல்வதற்காகத்தான் இன்னைக்கு இந்த பிளாஷ்பேக்கை நம்ம நினைவுற்றோம். சோ அந்த வகையிலும் வீழ்ந்து விடாமல் மீண்டும் ஒரு இதழியல் அறத்தோடு விகடன் எந்த சமரசமும் இல்லாமல் தன்னுடைய அந்த கருத்து சித்திரத்தை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம் என்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். பார்க்கலாம், விகடனுக்கு இந்த நெருக்கடியான நேரத்தில் தோள் கொடுக்க வேண்டிய கடமையும் விகடனின் பின்னால் நிற்க வேண்டிய சமூக பொறுப்பும் ஒவ்வொருவருக்கும் உண்டு. பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.